துலாம் ராசிக்கு இந்த நாளை நீங்க எடுத்துட்டீங்கன்னா போதுங்க, எல்லாமே சக்சஸ் தான் அப்படின்னு எது சொல்வீங்க? யார்கிட்டையும் எந்த கெட்ட பேரும் வாங்காம ஒரு நீதித்தன்மையோட வாழக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொன்னா துலாம் ராசி. அநியாயத்தை தட்டி கேட்கக்கூடிய ஒரு நாளாக, இவர்களுக்கு துன்பம் கொடுத்தவர்களை கடந்து போகக்கூடிய ஒரு நாளாக, வியாழக்கிழமைகளிலே அவர்களுக்கு கடன் வழக்கு சார்ந்த பிரச்சனைகளும் முயற்சி சார்ந்த தடைகளும் வந்தாலும் கூட துலாம் ராசிக்கு அறிவிற்கு விருந்து கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக, துலாம் ராசிக்காரர்கள் மனதளவில் நொந்து போகக்கூடிய ஒரு நாளாக சில நேரங்களில் செவ்வாய்க்கிழமை. ஆபரணங்கள் வாங்குவதற்கும் ஆடைகள் வாங்குவதற்கும் ஆபரணங்கள் அணிந்து கொள்வதற்கும் ஆடைகளை உடுத்திக் கொள்வதற்கும் துலாம் ராசிக்காரங்க ஒரு கடன் அடைப்பதற்கு வியாழக்கிழமையை தேர்வு பண்ணவே கூடாது. எல்லாவற்றிற்கும் மேலாக கிரக சேர்க்கைகளும் தசாபலன்களும் தசாபுத்தி தான் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கும். ஸோ அப்படியே பிறந்த ராசிக்கும் கிழமைக்கும் எதிர்தூரமாக இருந்தால் வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே அவங்களுக்கு ஏற்ற இந்த லக்கி டேன்னு சொல்லக்கூடிய உகந்த நாட்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த நாட்களில் என்னென்ன விஷயங்கள் செய்யணும், செய்யக்கூடாது, இது எல்லாத்தையுமே இந்த எபிசோட்ல நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ராசி துலாம் ராசி சார். துலாம் ராசிக்கு இந்த நாளை நீங்க எடுத்துட்டீங்கன்னா போதுங்க, எல்லாமே சக்சஸ் தான் அப்படின்னு எது சொல்வீங்க? துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய அந்த நாள் வெள்ளிக்கிழமை என்பது அவங்களுக்கு பேர் அதிர்ஷ்டமான ஒரு நாள். எப்பயுமே லைஃப்பை வந்து பேலன்ஸ் பண்ணி யார்கிட்டையும் எந்த கெட்ட பேரும் வாங்காமல் ஒரு நீதித்தன்மையோட ஒரு யாருக்கும் பழி இல்லாமல் ஒரு வாழக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொன்னால் துலாம் ராசிக்காரங்க. அந்த வெள்ளிக்கிழமை வந்துட்டாலே அவங்க பேசுறதுல, அவங்களுடைய உடையில, ஏன்னா சுக்கிரன்னா அழகு, சுக்கிரன் இருந்தால் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எல்லா லக்ஸரி பொருட்களுக்கும் சுக்கிர பகவான் வந்து காரகராக இருக்கிறார். அப்படியே ஒரு நல்ல உடை உடுத்தி ஒரு செண்டெல்லாம் போட்டு ஒரு விபூதி குங்குமம்லாம் வச்சு அப்படியே அந்த பக்தி பரவசமாக அந்த பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக யூனிக்காக ஸ்டைலாக அப்படியே வெள்ளிக்கிழமை வந்தாலே தன்னை அழகுபடுத்தி கொள்வது, அந்த எல்லா நாளும் அழகாக இருக்கக்கூடிய அந்த துளாராசிக்காரங்க அந்த வெள்ளி வரும்போது, அந்த சுக்கிரன் வரும்போது இன்னும் கொஞ்சம் யூனிக்காக இருக்கணுமே அப்படின்ற ஒரு சிந்தனை அவர்களுக்குள்ள வரும். கூடவே அந்த மகாலட்சுமியினுடைய அருளும் வரும். இன்னைக்கு பணம் சம்பாதிக்கணும், காசு வரணும், நமக்கு எங்கேயாவது பெண்டிங் இருக்கக்கூடிய பணங்கள்லாம் நம்ம வாங்கிடணும், நமக்கு வந்து நமக்கான வளர்ச்சியை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு அந்த வெள்ளிக்கிழமை வந்துட்டாலே துளாராசிக்காரர்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் டே அப்படின்னு சொல்லலாம். அந்த வெள்ளி வரும்போது துலாத்தினுடைய மனசு அந்த வெள்ளி போல பளிங்கு போல பளிச்சுன்னு அந்த ஸ்படிக மணி போல அவர்களுடைய மனசு என்பது அந்த வெள்ளிக்கிழமை காலை பொழுதுலேயே அந்த சுக்கிரனுடைய ஓரையிலேயே அவர்களுக்கு ஒரு நல்ல துவக்க நாளாக வெள்ளி என்பது துலாத்திற்கு அதிர்ஷ்டமான ஒரு நாள். ஸோ வாரத்தில் 7 நாட்கள் இருக்கு சார். துலாம் ராசிக்கு வெள்ளிக்கிழமை இவ்வளோ பாசிட்டிவாக இவ்வளோ எனர்ஜிவாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ வேற என்ன கிழமைகள் வந்து அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும்? துலாம் ராசிக்காரர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த நியாயம் இருக்குல்ல, அந்த துல்லியமான மனசு இருக்குல்ல, எந்த பக்கமும் சாயாத ஒரு நியூட்ரான தன்மை இருக்குல்ல, எந்த பக்கம்னா நல்ல பக்கம், கெட்ட பக்கம் போகாத ஒரு குணம் இருக்குல்ல, அது துலாத்திற்கு கொடுப்பதற்கு சனி பகவான் தான் அந்த ராசிக்கு வந்து உச்சமடைகிறதுனால அந்த குணங்கள் அவங்கள்ட்ட இருக்கு. அந்த சுக்கிர பகவானுக்கு மிகவும் பிடித்த நெருங்கிய நட்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானே துலாத்திற்கு 4-5 குடையவராக வந்துடுறாரு. அப்ப 4-5 குடையவராக வரும்போது தன்னுடைய வீடு சார்ந்த, தன்னுடைய குடும்பம் சார்ந்த, தன் சுகம் சார்ந்த, தன்னுடைய பூர்வ புண்ணியம் சார்ந்த, தெய்வம் சார்ந்த அத்தனை விஷயங்களை பற்றிய ஒரு சிந்தனையும் அவங்களுக்கு துலாம் ராசிக்காரவங்களுக்கு அந்த சனிக்கிழமை ஆச்சுனாலே வந்துடும். லைஃபோட லெசன் எதுவுமே ஈஸியாக கிடைக்காதுப்பா, எல்லாமே உழைச்சி தான் கிடைக்கும், எல்லாமே கஷ்டப்பட்டால் தான் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம உழைக்கணும், இன்னைக்கு நம்ம கஷ்டப்படணும், இன்னைக்கு அடுத்த நிலைமையில நல்லா இருப்போம் அப்படின்ற ஒரு ஆறுதலான ஒரு மனநிலை அந்த சனிக்கிழமை காலை பொழுதுலேயே அவங்களுக்கு துவங்க ஆரம்பிச்சிடும். சரி, இந்த வாரம் முழுசும் கடுமையாக உழைத்தோம், அதற்கான ரிசல்ட் சனிக்கிழமை இருக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பான சிந்தனை அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். எது நியாயம், எது நீதி, எது தர்மம், யார் பக்கம் தப்பு இருக்கு, எல்லா விஷயத்தையும் சனிக்கிழமை கொஞ்சம் அதிகமாகவே துலாம் ராசிக்காரர்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு நாளாக, அந்த சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு நாளாக, அநியாயத்தை தட்டி கேட்கக்கூடிய ஒரு நாளாக, இவர்களுடைய நியாயத்தை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நாளாக, இவர்களுக்கு அநீதி இழைத்தவர்களை யோசித்து பார்க்கக்கூடிய ஒரு நாளாக, இவர்களுக்கு துன்பம் கொடுத்தவர்களை கடந்து போகக்கூடிய ஒரு நாளாக சனிக்கிழமை என்பது துலா ராசிக்கு அமையும். துலாம் ராசிக்காரங்களுக்கு வெள்ளிக்கிழமை சொல்லியிருக்கோம், சனிக்கிழமையும் சொல்லியிருக்கோம் சார். இன்னொரு நாள் சொல்லணும்னா அதிர்ஷ்டமான நாள் இதை சொல்வீங்க? துலாம் ராசிக்காரர்களுக்கு புதன்கிழமைங்க. அதாவது புதன் வந்து 9 குடைய பாக்கியாதிபதி. துலாம் ராசிக்காரர்கள் ஒரு பாக்கியவான் என்று பேர் வாங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக
புதன்கிழமை அமையும். தன்னுடைய புகழுக்கான நிலையை பற்றி யோசிப்பது, தன்னுடைய ஆலய பணிகள், தெய்வீக பணிகளை பற்றி யோசிப்பது, தந்தை சார்ந்த நலன்களை பற்றி யோசிப்பது, அவங்க செய்த தான தர்மங்கள், அன்னைக்கு சர்வீஸ் மைண்டடாக அவங்க இருக்கிறது, நிறைய டொனேட் பண்ணணும், யாருக்காவது உதவணுங்கிற எண்ணங்கள் அதிகமாக தூண்டக்கூடிய ஒரு நாளாக இருப்பது, 12 விரையாதிபதியாகவும் அந்த புதன் வர்றதுனால, விரைய பாக்கியாதிபதியாக புதன் வர்றதுனால நல்ல விஷயங்களுக்காக சுப விரயங்கள் செய்வது, பயணங்கள் ஏற்படுத்திக் கொள்வது, நீண்ட காலமாக போகக்கூடிய விஷயங்கள், தடைப்பட்ட விஷயங்களை பற்றி புதன்கிழமையான சிந்திப்பது, கணக்கு வழக்குகளை பற்றி சிந்திப்பது, தனக்கு வர வேண்டிய பணம், தான் கொடுக்க வேண்டிய பணங்களை பற்றி யோசிப்பது, அதெல்லாமே பார்த்தீங்கன்னா புதன்கிழமை ஆச்சுனாலே அவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே வர ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த புதன் பகவானில் சில கன்ஃபியூஷனான மைண்ட் செட்லையும் துளாராசிக்காரங்க இருப்பாங்க. காரணம், நீதி நேர்மை நியாயம்னு பார்க்கறதுனால யாருக்கும் பகை இல்லாமல் வரணுமேனு யோசிச்சு அதுக்கப்புறம் தான் தன்னுடைய பணிகளை துளாராசிக்காரங்க புதன்கிழமை அன்னைக்கு துவங்க ஆரம்பிப்பாங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு குரு அம்சம் பெற்ற வியாழக்கிழமையில அவங்க எப்படி இருப்பாங்க? துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை நான் அடிக்கடி சொல்வது உண்டு, அது ஒரு ஜட்ஜ்மெண்ட் ராசி அப்படின்னு சொல்லுவோம். 10 பொய்யை சொன்னா கூட அதுக்குள்ள இருக்கக்கூடிய நியாயம் என்னங்கிறத துல்லியமா அவங்களால கண்டுபிடிச்சிட முடியும். 10 நியாயத்தை சொன்னா கூட அதுக்குள்ள இருக்கக்கூடிய தப்பு என்னன்னு அவங்களால கண்டுபிடிச்சிட முடியும். துலாம் ராசிக்காரங்கள்ட்ட நீங்க ஒரு விஷயம் பேசும்போதே, உங்களுடைய உதடு அசையும் பொழுதே, உங்களுடைய கண் பார்வை படும் பொழுதே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இது பொய், பிராடு அப்படின்னு. துலாத்தை பொறுத்த வரையும் அந்த நீதித்தன்மையை கொடுக்கக்கூடிய சனி பகவான் எந்த அளவிற்கு முக்கியமோ, அந்த நீதிக்கான அறிவை கொடுக்கக்கூடிய, நியாயத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய ஜாதகங்கள்ல பாருங்க, குரு சனி சேர்க்கை, குரு சனி பார்வை 10ஆம் இடத்ததிபதியோடு சம்பந்தப்படும் போது வழக்கறிஞராக, சட்ட நிபுணர்களாக அதிகம் இருக்கிறாங்க. அப்ப ஜட்ஜ்மெண்ட்டே நினைக்கக்கூடிய அந்த துலாம் ராசிக்காரர்கள், அந்த நீதி தேவதை உட்காரக்கூடிய அந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு வியாழக்கிழமைன்னு வந்துட்டாலே அந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு சரியான மன தெளிவு என்பது அவங்களுக்கு கிடைக்கும். நிறைய நாலேஜை அவங்க கிரகித்துக்கிட்டே இருப்பாங்க, படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த குரு அப்படிங்கிறதுனால அந்த ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவல் எல்லா கனெக்டிவிட்டிலையும் இருப்பாங்க. ஆனால் என்ன ஒன்று, அந்த குரு துலாத்திற்கு அசுரகுருவிற்கு கொஞ்சம் பகையாச்சே, துலா ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 3-6 குடையவராச்சே, 3ஆம் இடங்கிறது முயற்சியாச்சே, எடுக்கக்கூடிய முயற்சியில் கொஞ்சம் பிரேக் வருது. 6ஆம் இடங்கிறது கடன் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தடை வருது. ஒரு நோய்க்கு தீர்வு காண போகும்போது அதுல சில பிரச்சனைகள் வருது. அப்படின்ற மாதிரியான சில அம்சங்களும் அந்த வியாழக்கிழமைகளிலே அவர்களுக்கு கடன் வழக்கு சார்ந்த பிரச்சனைகளும் முயற்சி சார்ந்த தடைகளும் வந்தாலும் கூட துலாம் ராசிக்கு அறிவிற்கு விருந்து கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக, அவருடைய ஞானத்திற்கு ஒரு தெளிவு கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக, அவருடைய நீதிக்கு நீதி தேவன் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நாளாக வியாழக்கிழமை என்பது துலாத்திற்கு அமையும். அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஒரு ஜட்ஜ்மெண்டலாக இருக்கக்கூடிய துலா ராசிக்கு இது ஒரு ஆவரேஜ் டேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா துலாம் ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் என்னெல்லாம் எனர்ஜியாக இருக்க டே நம்ம பார்த்தோம், ஒரு ஆவரேஜான டேவுமே பார்த்தோம். கொஞ்சம் இந்த நாளில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க அப்படின்னா நம்ம ஒரு எதிர்மறையான நாட்கள் என்னென்ன இருக்கும்? துலா ராசிக்காரர்களுக்கு எதிர்மறைன்னு கூட சொல்லிட முடியாது, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கு. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2-7 குடையவராக அந்த செவ்வாய் வராரு. சுக்கிரனுக்கு நட்பு கிரகம் தான், காதல் இருக்கு, அன்பு இருக்கு, பாசம் இருக்கு. நம்ம யாரையும் ஹார்ட் பண்ணலை, ஆனால் என்னமோ தெரியல, நம்ம பேசுகிற வார்த்தைகளை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, தவறாக நினச்சிக்கிறாங்க, தவறாக யோசிக்கிறாங்க, தவறாக பேசுகிறாங்க அப்படின்னு துலாம் ராசிக்காரர்கள் மனதளவில் நொந்து போகக்கூடிய ஒரு நாளாக சில நேரங்களில் செவ்வாய்க்கிழமை அமையுது. நம்ம எதுவுமே பேசலையடா, நம்ம எதுவுமே கோவப்படலையே, ஏன் அப்படி தப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மன அமைப்பு மாறக்கூடிய ஒரு நாளாக செவ்வாய்க்கிழமை அமையுது. சரிதான், பரவாயில்ல, எவ்வளோ தூரம் தான் நானும் பொறுத்து பேசுறது, நியாயத்தை பேசாமல் இருக்க முடியலையே. அநியாயத்தை கூட துலாம் ராசிக்காரர்கள் அமைதியாக சில நேரங்களில் கடந்து போவாங்க. நியாயம்னு ஒன்று கண்ணுக்கு பட்டுட்டா பேசாமல் துளாராசிக்காரங்க போக மாட்டாங்க. அந்த பேச்சுக்கதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் பாக்கியவானாக இருந்தாலும் கூட 2 கூடைய வாக்கு ஸ்தானாதிபதி செவ்வாய் பகை கிரகமாக இருக்கிறதுனால நல்லதை சொன்னால் தப்பு தானங்க வரும். அப்படி நல்லதை சொல்லி கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரு நாளாக செவ்வாய்க்கிழமை துளாராசிக்காரவங்களுக்கு அமையுது. ஸோ துலாம் ராசிக்காரங்க அந்த வீக்கெண்டோட எண்டு கரெக்டாக அந்த சண்டேன்னு வரும்போது அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும் சார்? துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைங்க சண்டே வந்துருச்சு, இன்னைக்கு ஒரு ஜாலியாக இருப்போம், சினிமாவுக்கு போவோம், மகிழ்ச்சியாக இருப்போம். இதெல்லாம் சுக்கிரனுடைய அம்சம் இருந்தாலே அதெல்லாம் வரும் தானே. அதெல்லாம் இருந்தாலும் கூட நான் எங்கேயா நிற்கிறேன், என்னுடைய ரெஸ்பெக்ட் என்ன, என்னுடைய வேல்யூ என்ன, தனக்கான மதிப்பு என்ன இருக்குது அப்படின்னு தேடக்கூடிய ஒரு நாளாக ஞாயிற்றுக்கிழமை அமையும். இதுவரையும் கடந்து வந்த பாதை எப்படி இருக்குது, இனிமேல் நம்ம எப்படி இருக்க போகிறோம், நமக்கான மரியாதை எங்கெல்லாம் லாகாயிருக்கு, நமக்கு என்னெல்லாம் பிரச்சனை கொடுத்துருக்காங்க, நம்ம என்னெல்லாம் தொந்தரவு கொடுத்துருக்காங்க, நம்ம எதெல்லாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம், எதையெல்லாம் சந்திக்க இருக்கிறோம், எதெல்லாம் சந்திக்க போகிறோம் அப்படின்ற பற்றிய ஒரு கவலைன்னு சொல்ல முடியாது. தனக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை, தன் பக்கம் இருக்கக்கூடிய சூழலை, தன் பக்கம் இருக்கக்கூடிய யதார்த்தமான வாழ்க்கையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக ஞாயிற்றுக்கிழமை அமையும். சவகாசமாக படுத்திருக்கிற மாதிரி தெரியும்,
கண்ணு மூடி இருக்கிற மாதிரி தெரியும், தூங்குற மாதிரி தெரியும். ஆனால் புத்திக்குள்ள 1008 யோசனைகள் அவர்களுடைய மனசுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். அசை போட்டு கொண்டே இருப்பார்கள். கடந்த கால நிகழ்வுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க நினைவுகளுக்குள் வந்து போயிட்டே இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஜாலியாக படுத்துருக்குறாங்க, தூங்கிக்கிட்டு இருக்காங்க, 4 பேர் நினைப்பாங்க. 12 மணி ஆச்சு, இன்னும் கீழே இறங்கலே நினைப்பாங்க. ஆனால் துலாம் ராசிக்காரர்கள் அந்த வாழ்க்கையில் தான் சந்தித்த அத்துணை விஷயங்களையும் அசை போட்டு கொண்டு இருப்பார்களே தவிர கண்ணயர்ந்து தூங்க மாட்டார்கள். ஞாயிறு என்பது துலாத்தை நீ எப்படி வாழ்ந்த, எப்படி வாழப்போற, எப்படி வாழணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு நாளாக சூரியன் இவர்களுக்கு பலத்தை தருவார். ஸோ துலாம் ராசிக்காரங்க ஞாயிற்றுக்கிழமை அன்று தன்னை பற்றி ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாமே யோசிக்கக்கூடியவங்க. ஸோ திங்கக்கிழமைன்னு வரும்போது கரெக்டாக அந்த வீக் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஒர்க் போகிறவங்களா இருக்காங்க, இல்லை லைஃப்பை வந்து அடுத்தடுத்த பிளான்ஸை வந்து அவங்க மூவ் பண்ணுவாங்களா? மண்டே அவங்களுக்கு எப்படி இருக்கும்? துலாம் ராசிக்காரர்கள் திங்கக்கிழமை வந்தா ஞாயிற்றுக்கிழமையில 1008 யோசனைகளை அவர்கள் யோசித்திருந்தாலும் கூட வாழ்க்கை என்பது ஒரு இடத்துல சுணங்கிடக்கூடாது, நகர்ந்துகிட்டே இருக்கணும். நிற்கின்ற நீர் வந்து நாற்றம் அடிக்கும், ஓடுகின்ற நீர் வந்து அருவியாக போக வேண்டிய இடத்துல போய் சேரும்னு சொல்லுவாங்கல்ல. அதுபோல் துலாம் ராசிக்காரர்கள் தன்னுடைய இலக்கை நோக்கி பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். திங்கக்கிழமை காலை பொழுதே பஞ்சுவாலிட்டிங்க, அந்த நேரத்தை சரியாக கடைபிடிக்கணுங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை தானே செய்யணுங்க, இழுத்து போட்டு செய்யணுங்க அப்படின்ற ஒரு எண்ணம் என்பது துலா ராசிக்காரர்களுக்கு திங்கக்கிழமையே துவங்க ஆரம்பிச்சிடும். மனசு என்பது சந்திரனுடைய அம்சம். துலாம் ராசிக்கு 10க்கு அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் ராசி மேலே உட்கார்ந்ததுனால தான் துலாம் ராசி தொழிலை பற்றிய அதிகப்படியான சிந்தனை, தன் குடும்பம் தாயை பற்றிய அதிகப்படியான சிந்தனை, இதெல்லாம் மனசுக்குள்ளே கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கும். குடும்பத்துக்காக உழைக்கிறையா, எனக்காக வாழ்றனோ இல்லையோ குடும்பத்துக்காக வாழ்கிறேன் அப்படின்ற எண்ணம் என்பது துலாத்தை திங்கக்கிழமையே தூண்டக்கூடிய ஒரு நாளாக அந்த திங்கள் என்பது துலாத்திற்கு அமையும். ஸோ துலாம் ராசிக்காரங்களுக்கு உகந்த நாட்கள் பார்த்தோம், கொஞ்சம் நமக்கு டல்லாக இருக்க நாட்களுமே பார்த்தோம். ஸோ உகந்த நாட்கள்னு வரும்போது அதில் அவங்க என்னென்ன நல்ல காரியங்கள் செய்யணும் சார்? அந்த வரிசையில் வெள்ளிக்கிழமை ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னீங்க. அன்னைக்கு என்னென்ன காரியங்கள் செய்யலாம்? வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே நம்ம நினைவுக்கு வருதையே இன்னைக்கு வீடெல்லாம் சுத்தப்படுத்தணும்ப்பா, சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு அப்படியே வந்து லட்சுமி ஆட்சியமாக இன்னைக்கு லட்சுமிக்குரிய நாள். அதில் வந்து ரொம்ப வீடு வந்து பளிங்கு போல் இருக்கணும், தெய்வீகமாக இருக்கணும், தெய்வீக நறுமணங்களோடு இருக்கணும், நல்லவங்க 4 பேர் வந்துட்டு போகணும், நம்ம வீட்டில் கை நினைக்கணும் அப்படின்ற எண்ணம் துளாராசிக்காரர்களுக்கு அதிகம் இருக்கும். அந்த வெள்ளி வந்துட்டாலே காலையிலே ஒரு ஆன்மீக மூடு அவங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி அம்பாள் கோயிலுக்கு போகணும், இன்றைக்கி விளக்கேற்றணும், வீட்டில் தீபம் ஏற்றணும், வீட்டில் சாம்பிராணி போடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வுகளோடு அந்த வெள்ளிக்கிழமை அவங்களுடைய மனசில் வந்து திட்டங்கள்லாம் வரும். இந்த வாரம் முழுவதும் சேர்த்த பணம், இந்த வாரம் முழுவதும் சந்தித்த நபர்கள், இதெல்லாம் கொஞ்சம் வெள்ளிக்கிழமை அவங்க அசை போட்டு அடுத்த கட்ட நிகழ்வுக்கு போவதற்கான என்ன சிறு சேமிப்புகள் தொடங்குவதற்கான விஷயங்கள் என்ன, அதெல்லாம் வெள்ளிக்கிழமை செய்யலாம். அந்த சுக்கிரன் என்பது சுபமான காரியங்களுக்கும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அம்சம். திருமணம் சார்ந்த முடிவுகள், ஒரு பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு போய் பார்க்கறது, அவங்களுக்கு நகை துணிமணி வாங்குறது, ஏன்னா ஆடைக்கு சுக்கிரன் காரகர் இல்லையா, அந்த ஆடை வாங்குவது, அந்த ஆடையை வந்து உடுத்தி கொள்வது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அவங்க செய்யலாம். புது பாத்திரங்கள், வீட்டுக்கு தேவையான சமையல் பொருட்கள், ஆன்மீகத்திற்கு தேவையான பொருட்கள், இதெல்லாமே வெள்ளிக்கிழமை அவங்க வாங்கலாம். அதில் துலாம் ராசிக்கார பெண்கள் வெள்ளிக்கிழமைகளில் பிறந்திருந்தால் வெள்ளி போன்ற கொலுசுகள், வெள்ளி காமாட்சி விளக்கு, இதெல்லாம் கூட அவங்க வெள்ளிக்கிழமை வாங்கும் பொழுது செல்வ வளம் என்பது அவங்களுக்கு அதிகமாக வரும். அந்த பெண்கள் அணியக்கூடிய அத்துணை ஆபரண அழகு பொருட்களையும் வெள்ளிக்கிழமைகளே பிறந்த துலாம் ராசிக்கார ஆண்கள் அவங்களுக்கு வாங்கி கொடுப்பது இன்னமும் சிறப்பு. ஆக வெள்ளி என்பது ஆபரணங்கள் வாங்குவதற்கும், ஆடைகள் வாங்குவதற்கும், ஆபரணங்கள் அணிந்து கொள்வதற்கும், ஆடைகளை உடுத்திக் கொள்வதற்கும், வீட்டுக்கு தேவையான உபயோகப் பொருட்கள் வாங்கிக் கொள்வதற்கும், சமையல் பொருட்கள் வாங்கிக் கொள்வதற்கும் ஒரு உகந்த நாளாக வெள்ளிக்கிழமை துளாராசிக்கு அமையும். துலாம் ராசிக்கு புதன்கிழமையுமே ரொம்ப அற்புதமா இருக்குன்றதை நீங்க சொல்லியிருக்கீங்க. புதன்கிழமையில என்னென்ன விஷயங்களை அவங்க மேற்கொள்ளலாம்? அற்புதங்கிறது புகழ் சம்பந்தப்பட்ட அத்துணை காரியங்களையும் துளாராசிக்காரங்க புதன்கிழமை செய்யலாம். ஒரு வேலை நிமித்தமாக அவங்க வந்து பதவி உயர்வு சம்மந்தப்பட்ட விண்ணப்பங்கள், புதிய வேலைக்கான இன்டர்வியூ விஷயங்களை அட்டன் பண்ணிக்கிறது, அதுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் போடுறது, அதே மாதிரி தீராத பிரச்சனைகளுக்கு வழக்குகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு விஷயங்கள் இருப்பது, கணிதம் பயில, உயர்கல்வி கற்றுக்கொள்ள, இந்த மாதிரியான புதன் ஆவணங்கள் சம்மந்தப்பட்ட, எழுத்து சம்மந்தப்பட்ட, பேச்சு சம்மந்தப்பட்ட அத்துணை விஷயங்களையும் புதன்கிழமைகளில் துளாராசிக்காரங்க செய்யலாம். அதுலேயும் துலாம் ராசிக்காரர்களுக்கு புதன்கிழமையெல்லாம் சரியான முகூர்த்த நாள், சந்திராசிரமம் இல்லாத முகூர்த்த நாளாக அமைந்து அன்றைய தினத்திலே அவங்க வந்து திருமாங்கல்யம் எடுத்துக்கொள்ளும் போது திருமண அமைப்புகளில் அவங்க வந்து பண்ணும் பொழுது பெரிய வெற்றி அவங்களுக்கு தேடி கொடுக்கும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் வாங்குவது, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட படிப்பு ஃபீஸ், இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போய் கட்டுவது, பேங்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு போவது, இது எல்லாமே புதன்கிழமைகளில் துளாராசிக்காரங்க செய்யலாம். ஸோ துலாம் ராசிக்காரங்களுக்கு சனிக்கிழமை அந்த வீக்கெண்ட்லையுமே கொஞ்சம் நல்லா ஒரு பயங்கரமாக இருப்பாங்கன்ற நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ வீக்கெண்ட் ஏதாவது பிளான்ஸ் வச்சிருக்காங்க, இல்லை ஒரு நல்ல காரியங்களுக்கு போகிறாங்க அப்படின்னா அதை அவங்க பண்ணலாமா? நிச்சயமா துலாம் ராசிக்காரர்களுக்கு சனிக்கிழமை என்பது ஒரு நீண்ட தூர பயணத்திற்கு ஒரு உகந்த நாளாக அமையும். சனி
பெருக்குன்னு சொல்றது துலாத்திற்கு அற்புதமாக வேலை செய்யும். ஒரு நீண்ட கால சொத்துக்கள், ஒரு ஸ்திரமான சொத்துக்கள் வாங்குவதற்கு சனிக்கிழமையை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி ஒரு வீடு கட்டடம் போன்ற விஷயங்களை புதுப்பிப்பது, இந்த விஷயங்களை சனிக்கிழமை செய்து கொள்ளலாம். ஆயுதங்கள் வாங்குவது, விவசாயங்களுக்கு தேவையான உபகரண பொருட்கள் வாங்குவது, வண்டி வாகனங்கள் வாங்குவது, அதற்கு எண்கள் வாங்குவது, நியூமராலஜி படி பெயர் வைத்துக் கொள்வது, குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது, பரிசு பொருட்கள் வாங்கி கொடுப்பது, பரிசு பொருட்கள் வாங்கி கொள்வது, பதவி ஏற்றுக்கொள்வது, பதவிகளை அடைவதற்கான முயற்சிகளை செய்வது, வழக்குகளை சந்தித்து தீர்வு காண்பது, வழக்கில் இருந்து வெளியில் வருவதற்கான வாய்ப்புகளை தேடிக்கொள்வது, பெரிய மனிதர்களை சந்திப்பது, புகழ்பெற்ற மனிதர்களை சந்திப்பது, பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்வது, ஆலய அறப்பணிகள் தொடங்குவது, வீடு சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் அத்தனையும் செய்வதற்கு துலா ராசிக்காரர்களுக்கு சனிக்கிழமை உகந்த நாளாக அமையும். துலாம் ராசிக்காரங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அன்று ஒரு சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஏற்படும்ன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அன்னைக்கு எதெல்லாம் பண்ணலாம், எதெல்லாம் பண்ணக்கூடாது? துலாம் ராசிக்காரர்களுக்கு 2 கூடைய வாக்கு ஸ்தானாதிபதியா செவ்வாய் வராரு. நாக்கு வரையும் வந்துடும், வாய் வரையும் வந்துடும், பேசிடலாம் அப்படின்னு. இருந்தாலும் எப்பயும் யோசிச்சு பேசக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள், 2 பக்கமும் இருக்கக்கூடிய சரி தப்பை பார்க்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு சட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு சுபாவத்தை செவ்வாய்க்கிழமை குறைச்சிக்கணும். அதே மாதிரி உடலுக்கு ஒரு நோய் தீர்வுக்கு ஒரு சில மருத்துவ செக்கப்புக்கெல்லாம் போகிறோம். ஏற்கனவே கொஞ்சம் பதட்டமாக இருக்கும் பொழுது ப்ரெஷர் பிபிலாம் அதிகமாக இருக்கும் இல்லையா? அப்போ உங்களுக்கு அதிகப்படியான நோய் உபாதைகளை காட்டக்கூடிய சில அமைப்புகள்லாம் இருக்கும். அதனால் செவ்வாய்க்கிழமைகளில் அதீதமான நோய் பிரச்சனை போய் தான் ஆகணும், விபத்து பிரச்சனை போய் தான் ஆகணும். ஆனால் கூடுமான வரை ஒரு செக்கப் போகிறேன், ஒரு ஜென்ரல் செக்கப்புக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமையை தவிர்த்து புதன்கிழமை போகலாம். ஒரு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி தாங்க உங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுற மாதிரி நாள் அமைதுன்னு கேட்டால் கொஞ்சம் புதன்கிழமை அல்லது திங்கக்கிழமையாக அட்வான்ஸாக பண்ண முடியுமா கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சகோதரர்கள் அவர்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் கொஞ்சம் பேசுவதை கொஞ்சம் குறைச்சிக்கணும். அது பிரச்சனைகளை பேசக்கூடாது. அவர்கள் சம்மந்தப்பட்ட சுபகாரியங்களை கூட செவ்வாய்க்கிழமைகளில் துலா ராசிக்காரங்க தவிர்க்கணும். ஒரு பூமி சிக்கல் இருக்குது, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வழக்கு இருக்குது, ஒரு சட்டம் ரீதியான சில தொல்லைகள் இருக்குது, எதிரிகள் தொந்தரவு இருக்குது. இதெல்லாமே செவ்வாய்க்கிழமைகளில் துலாம் ராசிக்காரர்கள் தவிர்த்துக்கணும். லேசா பேசினாலே அந்த வார்த்தை அதிகமாக மாறும். ஆக துலாம் ராசிக்காரர்கள் தன்னுடைய பேச்சு, செயல், கோபம், தாபம் இது எல்லாத்தையும் அதிகம் தூண்டக்கூடிய நாளாக செவ்வாய்க்கிழமை அமைவதனால செயல் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த விஷயத்திற்கும் எதிர்வினையை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு ஸ்ட்ராங்காக அமைகிறதுனால கொஞ்சம் யோசித்து நிதானமான காரியங்களை செவ்வாய்க்கிழமை செய்யணும். செவ்வாய்க்கிழமைகளில் வீரதீர செயல்கள், போட்டி பந்தயங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடாது. செவ்வாய்க்கிழமைகளை நான் பார்த்துக்கிறேன், பேசிக்கிறேன்னு சொல்லக்கூடிய காரியங்களுக்கு தடைகள் வரும். செவ்வாய்க்கிழமை கொடுக்கக்கூடிய அப்ளிகேஷனுக்கு நீண்ட காலமாக இழுவையில் நிற்கும். செவ்வாய்க்கிழமைகள் சந்தித்த வழக்குகள் என்பது தொடர்ந்துகிட்டே இருக்கும். செவ்வாய்க்கிழமைகளில் பேசிய வார்த்தைகள் என்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு சண்டை வம்பாக நீடிச்சு கொண்டே போகும். செவ்வாய்க்கிழமைகளில் சந்தித்த உறவுகள் என்பது துலாம் ராசிக்காரருக்கு சிக்கல்களை கொடுத்து கொண்டே இருக்கும். ஆக செவ்வாய் நல்ல நாளாக இருந்தாலும் கூட துலாம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திரத்தின் அடிப்படையில், தாராபலன் அடிப்படையில் யோகமான நாளாக இருந்தால் ரொம்ப சிறப்பு. ஸோ கொஞ்சம் சந்திராசிரமம் இந்த மாதிரி நாளாக இருந்தால் செவ்வாய்க்கிழமையை தவிர்த்துட்டு புதன்கிழமை அல்லது தனக்கே உகந்த சுக்கிரனான வெள்ளிக்கிழமை அல்லது பூர்வ புண்ணிய சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனிக்கிழமை துலாத்திற்கு யோக நாள். துலாம் ராசிக்காரங்களுக்கு வியாழக்கிழமைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு நாள்னு சொன்னீங்க, நல்லா இருக்குன்றதையும் சொன்னீங்க. ஸோ ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் செய்யலாமா, இல்லாத வேற எது விஷயங்கள் அவங்க ஆட் பண்ணிக்கலாமா? துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேச்சுவார்த்தைகள் செய்வது, கோவிலுக்கு போவது, தன்னுடைய நேர்த்தி கடனை செலுத்துவது, குலதெய்வ வழிபாடுகள் செய்வதற்கெல்லாம் வியாழக்கிழமை உகந்த நாள் தான். ஆனால் அதே நேரத்தில் ஒரு தொழில் விருத்திக்கு நான் ஒரு கடன் வாங்கணும், ஒரு பேங்க்ல ஏற்கனவே லோன் இருக்கு, அதை போய் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணணும் அல்லது அடைக்கணும், நகை கடன் இருக்கு, அதை போய் கட்டி திருப்பணும், அல்லது ஒரு நகையை கொண்டே நான் அடமானம் வைக்கணும். கடன் சம்பந்தப்பட்ட அத்துணை விஷயங்களையும், குழந்தைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும், குழந்தைகளுடைய கல்வி சார்ந்த அத்தனை விஷயங்களையும், அல்லது நீண்ட காலமாக குழந்தை இல்லாத தம்பதிகள் ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு கவுன்சிலிங் போகாமா, ஒரு மருத்துவத்துக்கு போகலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய அத்துணை விஷயங்களையும் வியாழக்கிழமைகளை தவிர்த்து விடுவது அவர்களுக்கு நல்லது. ஏன்னா ராசிக்கு 6 அந்த குரு பகவான் வர்றார். மீனத்திற்கு 3 முயற்சி ஸ்தானாதிபதி தனுசுக்குரியவராகவும் குரு வர்றார். அப்போ அந்த காலகட்டங்களில் வாங்குற, அந்த நாளில் வாங்கக்கூடிய கடன் அடைக்க முடியாத ஒரு கடனாக, அந்த காலத்தில் கேட்கக்கூடிய ஒரு உதவியை திரும்பி செய்ய முடியாத ஒரு உதவியாக, அந்த காலத்தில் குழந்தைகளுக்காக வாங்கக்கூடிய ஒரு கடன் அடைக்க முடியாத ஒரு கடனாக துலா ராசிக்காரர்களுக்கு அமைந்து விடுகிறது. எனவே வியாழக்கிழமை என்பது தெய்வ தரிசனத்திற்கும் மகான்களுடைய தரிசனத்திற்கும் கடன் வாங்குவது, கடன் கொடுப்பது, புது கடன் வாங்குவது, கடன் மேல் கடன் படுவது போன்ற விஷயங்களை எல்லாம் வியாழக்கிழமை தவிர்த்துறது துலா ராசிக்காரருக்கு நல்லது. துலாம் ராசிக்காரங்க ஒரு கடன் அடைப்பதற்கு வியாழக்கிழமையை தேர்வு பண்ணவே கூடாது. ஸோ கடன் விஷயத்துல துலாம் ராசிக்காரங்க வியாழக்கிழமையை சூஸ் பண்ணக்கூடாது. நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி துலாம் ராசிக்காரங்க எவ்வளோ தடை வந்தாலுமே கரெக்டாக மண்டேன்னு வரும்போது அவங்க ஒர்க் அப்படியே அழகா ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க. ஸோ மண்டேல நிறைய பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, இல்லை ஏதாவது திட்டங்கள் இருந்தது அப்படின்னா மண்டேல என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம்? முதல் நாளே தூங்குபவர்கள் வாழ்க்கை முழுதும் தூங்குவாங்கங்கிறது துலா ராசிக்காரர்களுக்கு நல்லா தெரியும்.
அதனால ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவுதான் அவங்க பிறண்டு புரண்டு படுத்துக்கிட்டு யோசித்தாலும் கூட திங்கட்கிழமை ஆன்றா பளிச்சுன்னு வெளியில வந்துருவாங்க. ஆக தான் தொடங்கக்கூடிய காரியங்களுக்கு தயாராக இருப்பாங்க. திங்கட்கிழமை அன்னைக்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கால்நடைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே துலா ராசிக்கு அற்புதமா அமையும். தன்னுடைய தொழில் சார்ந்த முடிவுகள் எடுப்பதற்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு திங்கட்கிழமை அமையும். ஒரு புது அப்ளிகேஷன் போடுறோம், ஒரு புதிய மனிதர்களை சந்திக்கிறோம், இதெல்லாம் திங்கட்கிழமை துலாம் ராசிக்காரர்களுக்கு யோகம் அமையும். ஏன்னா 10 தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் ராசிக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கிறார். மனசு ஸ்டெடியாக இருக்கக்கூடிய ஒரு காலம். அந்த காலகட்டங்களில் மேல்மட்டமான விஷயங்கள், அதாவது மேல் மாடி எழுப்புதல், மேலோரை காண்தல், பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு பதவிக்காக ஒருத்தட்ட பேசுகிறோம், ஒரு இடமாறுதலுக்காக ஒருத்தட்ட பேசுகிறோம், இது சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் செய்யலாம். படிக்கின்ற மாணவர்கள் உயர் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உயர்நிலை கல்வி கற்பதற்காக மேலை நாடுகளுக்கு போகக்கூடிய விஷயங்கள், பாஸ்போர்ட் விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நீண்ட காலமாக இருக்கக்கூடிய வழக்குகளுக்கு இன்னைக்கு போய் நான் ஒரு லாயரை சந்திக்க போகிறேன், பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்துக்குமே ஒரு ஆளை மாற்றி அமைக்கிறேன். நீண்ட காலமாக ஒரு வழக்கு இருக்குது, ஒருத்தட்ட கொடுத்தே சக்ஸஸ் ஆகலை, இன்னைக்கு போய் நான் கொடுத்து மாற்றி அமைச்சா ஜெயிச்சிருவோனா, திங்கக்கிழமை போனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு அந்த மாற்றம் என்பது ஏற்கனவே தடைப்பட்ட பெண்டிங்காக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்குமான ஒரு மாற்றத்தை திங்கட்கிழமை துலா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற சித்தாந்தம் கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய நாளாக திங்களமையும், எதை மாற்றிக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் திங்கட்கிழமை அவங்க செய்யலாம். துலாம் ராசிக்காரங்க ஞாயிற்றுக்கிழமையில நிறைய ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாம் திங்க் பண்ணுவாங்க. நம்ம சொன்னா ஏன்னா எந்திரிக்கும் போதே நிறைய பிளானோட எந்திரிக்கிறாங்க அப்படின்னா அந்த நாள் அவங்க வச்சிருக்க பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாமா, இன்னைக்கு நான் அந்த இடத்துக்கு போகணும்னு இருக்கேன், இந்த பிளான் எல்லாம் பண்ணணும்னு இருக்கேன், சண்டே அன்னைக்கு அவங்க என்னென்னலாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது. துலாம் ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் 11 லாபாதிபதியாக சிம்மத்திற்கு அதிபதியாக வர்றார். ஆனா இது சரராசிக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம். கூடுமான வரை அவங்க வந்து என்னென்ன செய்யணுங்கிற முடிவுகளை எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் அந்த முடிவுகள் சம்பந்தப்பட்ட நபர்களை சந்திப்பது ஞாயிற்றுக்கிழமை தவிர்க்கணும். இன்னைக்கு ஓய்வாக இருப்பாங்களே, அவங்கள போய் பார்த்து பேசிடலாமே அப்படின்னா நீங்கள் போய் சந்திக்கக்கூடிய நபர் காலதாமதம் ஏற்படுத்தலாம், காரிய தடைகள் உங்களுக்கு உண்டாகலாம், வாக்குறுதியை கொடுத்துட்டு செய்கிறேன்னு சொல்கிறவங்க செய்யாமல் போகலாம், அல்லது அவர்களை பார்ப்பதற்கு யாராவது ஒருத்தர் இடைத்தரகர் மாதிரி இருந்துட்டு அந்த காரியத்தை கெடுத்து விடலாம், அல்லது உங்களோட யாராவது வர்றேன்னு சொல்லிட்டு வராமல் போயிடலாம். அப்போ சில மனிதர்களுடைய சூழ்ச்சி நயவஞ்சக செயல்கள்னால உங்களுடைய காரியம் தடைபடுங்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை என்பது மேலோரை காண்பதற்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு சற்று தாமதமான ஒரு நாள். அன்றைய காலகட்டங்களில் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பிறரிடம் பகிராமல் இருப்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்லது. திங்கட்கிழமை அவசரமாகவே தன்னுடைய காரியங்களை செய்ய தயாராகும் துலா ராசிக்காரர்கள் பதற்றத்தில் இல்லாமல் இருக்கணும்னா, திங்கட்கிழமை மனசு சோர்வு இல்லாமல் இருக்கணும்னா, ஞாயிற்றுக்கிழமையே அதற்கான காரியங்களை எல்லாம் தயார் செய்து வைத்து விட்டு ஒரு ஓய்வு நாளாக ஞாயிற்றுக்கிழமையை துளாராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது. குடும்பத்தோடு இன்ப சுற்றுலா போவதற்கு, குடும்பத்தோடு சக உறவுகளை போய் சந்திப்பதற்கு, சக உறவுகளை அழைத்து வீட்டிற்கு உணவு விருந்து கொடுப்பதற்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை உகந்த நாள். ஸோ துலாம் ராசிக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஃபேமிலி டே மாதிரி இருக்கும். ஃபேமிலி டே, குட் டே அப்படின்னு சொல்லுவாங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற அந்த உகந்த நாட்கள்ல அவங்க வந்து பிறக்கும்போது ஒரு யோகம் வந்து கண்டிப்பா இருக்கும் சார். அது மட்டும் இல்லாம ஒரு எதிர்மறையான ஒரு நாட்கள்ல, அதாவது வேறு சில நாட்கள்ல பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க லைஃப்ல இது ஒரு நெகட்டிவிட்டி இருக்குமா, இல்லை ஏதாவது சேஞ்ச் இருக்குமா? அதாவது நீங்க கேட்பது எப்படின்னா, துலாம் ராசிக்கு ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய அம்சம் பெற்ற ஒரு வெள்ளிக்கிழமையோ புதன்கிழமையோ சனிக்கிழமையோ பிறந்திருந்தா அந்த ராசிக்கு இன்னும் கொஞ்சம் அதிர்ஷ்டம் நல்லா இருக்குமே. தன்னுடைய ராசிக்கு நீங்க கொஞ்சம் சம நாட்கள்னு சொல்லக்கூடிய நாட்கள்ல பிறந்திருந்தா, அதுல இந்த செவ்வாய்க்கிழமைகள்லாம் பிறந்திருந்தா என் வாழ்க்கையே தடையா இருக்குமா? ஏன்னா செவ்வாய்க்கிழமை சில தடைகளை கொடுக்குதுன்னு சொன்னா வாழ்க்கை முழுசும் அந்த தடைகளை சந்திக்க வேண்டியது வருமா அப்படின்னு நம்ம நேயர்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கலாம். லக்னத்தை பொறுத்து, மற்ற திதி யோகம் கரணத்தை பொறுத்து வாழ்க்கையினுடைய அம்சங்கள் மாறும். எல்லாவற்றிற்கும் மேலாக கிரக சேர்க்கைகளும் தசாபலன்களும் தசாபுத்தி தான் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கும். ஸோ அப்படியே பிறந்த ராசிக்கும் கிழமைக்கும் எதிர்தூரமாக இருந்தால் சித்தர்கள் சொன்ன ஆலய சூட்சம வழிபாடுகளை பார்ட் 2 வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்மளோட எபிசோட்ல துலாம் ராசிக்காரங்க, அதை நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல ஒரு ஜட்ஜ்மெண்டலான கேரக்டர்ஸ், அவங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா நாளுமே வந்து ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. ஸோ கொஞ்சம் டல்லாக இருந்தாலுமே ஃபியூச்சர் பிளான்ஸை யோசிக்கக்கூடியவங்க தான் நம்ம துலாம் ராசிக்காரங்க. நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது எல்லா நாளுமே இனிமேல் நம்ம துலாம் ராசிக்காரங்க ஃபாலோ பண்ணி பயங்கரமாக எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு மாறான நாட்களில் அவங்க பிறக்கும் பொழுது அதற்கான ஆலய வழிபாடை நம்ம பார்ட் 2ல வந்து சந்திக்க போகிறோம். ஸோ அடுத்ததாக நம்ம விருச்சிக ராசி பார்க்க ரெடியாக இருக்கோம் சார். நன்றி. நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.